வணக்கம், கஞ்சிகத்தன் பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடே. பூஜைலாம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க, எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். அவங்கவுங்க குலதெய்வத்தை நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவுங்களுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் பிளஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம். எங்க குலதெய்வம் மணப்பாக்கம் கன்னியம்மாவை நான் வேண்டிக்கிட்டேங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை அவங்கவுங்க ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால அந்த பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு எல்லா குழந்தைங்களுக்காகவும் வேண்டிக்கணுங்க. குழந்தைங்க நல்லா படிக்கும். கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ட்ரிக் கொஸ்டின்லாம் கேட்டு வச்சுட்டு குழந்தைங்களை டென்ஷன் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் குழந்தைங்க படிச்ச மாதிரியே வரணும் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணுங்க. அந்த காலத்து பார்த்தா ட்ரிக் கொஸ்டின் கேட்டு குழம்புறாங்க. எங்களுக்கு சாதா கொஸ்டின் கேட்டால் நாங்கள் குழம்புறோம். அது மாதிரி படிச்சது எங்கள் காலம். ஓகேங்களா? வரம் தர அனைக்கும் ஸ்வீட் வரலாம் அமைட்டும் ஜாலியாக இருக்கட்டும் லைஃப். ஓகே, இன்னைக்கு ரவை உப்புமாங்க பண்ணிட்டு அதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அதுதாங்க இன்னைக்கு ரவை உப்புமாக்கு. பாருங்க, தேங்காய் சட்னி வச்சுட்டு மதியத்துக்கு கீரைங்க, சிறுகீரை கடைஞ்சி வச்சுருக்கேங்க. கடைஞ்சிட்டு அதுக்கு இந்த டபுள் பீன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சூப்பராக அதை நல்லா ஊற வச்சுட்டு ஏன்னா ஒரு 10 விசில் ஆகுதுங்க. அப்போதான் மெல்ட் ஆகும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மிளகு ரசம் சாப்பிட வாங்க, லைக் பண்ணுங்க. கீரையில் கரண்டி போட்டாங்க, அதனால திருப்பி திருப்பி கலரி காட்டணும். என்ன கெட்டுடும் இல்லையா ரசம். ஓகேங்களா? நீங்களே ஜாலியாக ஸ்வீட்டாக ஸ்டார்ட்டாக செய்யுங்க. அப்புறம் சின்ன கதை ஒன்று சொல்லிட்டுமா. ஒரு ஃப்ளைட்டில் 4 பேர் தான் போகும்போது, சின்ன ஃப்ளைட்டு. அதில் பைலட்டு இன்னொரு 3 பேர் ஏறலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு பொண்ணை கூட்டின்னு வந்துடுறாங்க. பொண்ணை கூப்பிட்டு 4 பேராக போகிறாங்க. அந்த ஃப்ளைட் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டுனா அந்த பைலட் சொல்கிறாரு, ஃப்ளைட் இனிமேல் போகாது, ஏதோ ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், வெயிட்டு தாங்கலை, யாருன்னா ஒருத்தர் இறங்கிடுங்க, குச்சிடுங்க, பேராசூட்டில் குச்சிடுங்க, இல்லை ஏணி இறங்குறேன், சேஃபாக இறங்கிடுங்க, அப்போ தான் ஃப்ளைட் போவோம், மீதி பேர்னா தப்பிக்கலான்ட்டாங்க. என்ன பண்ணுறது, 4 பேருக்கு ஏணி விட்டாங்க. 4 பேரும் அந்த ஏணியில் நிற்கிறாங்க. ஒருத்தர் தான் நான் எப்படி போகிறது அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறேன், நீங்கள் 3 பேர் தான் என்னை கூப்பிட்டு வந்தீங்க, என்னை நீங்கள் தங்கச்சியாக பார்த்தீங்களா, தாயாக பார்த்தீங்களா, லவராக பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, நானே குச்சிட்றேன், நீங்கள் 3 பேர் சேஃபாக போங்க, பைலட்டோடு சேர்த்து எல்லாம் ஜாலியாக போங்கன்றேன். இது சொன்ன உடனே இவங்க 3 பேர் கை கட்டுறாங்க பாருங்கள், கீழே வந்துடுறாங்க. இந்த பொண்ணும் பைலட்டும் ஊர் போய் சேர